இது வந்து நம்மகிட்ட கேனான்லேயே பேசிக் மாடல் ப்ரோ 1200. கேமரா பிகினருக்கு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கற்றுக்கணுன்றவங்க இந்த கேமரா வச்சு கற்றுக்கலாம். இது வந்து கேனானோட 1500 ப்ரோ. இது வந்து உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துடும், வித் ஒய்ஃபை சப்போர்ட்டோட வந்துடும் இந்த கேமரா உங்களுக்கு. 700D டச் ஃபிளிப் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். யூடியூப் பண்ணுறவங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேனான்லேயே மிரர்லெஸ்ஸு R100ன்றது பேசிக் மாடல். இது உங்களுக்கு இது வந்து கெனானில் அடுத்த மாடல் R50 மிரர்லெஸில். இது வந்து உங்களுக்கு டச்சு ஃப்ளிப்பு எல்லாமே வந்துடும். 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். யூடியூப்க்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நிக்கானை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 24 மெகா பிக்சல் தான். 24 மெகா பிக்சலில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு 3500ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த பெஸ்ட் மாடல் இது. இதுவும் உங்களுக்கு வந்து டச்சு ஃப்ளிப்பு வராது, ஆனால் இதுவும் 24 மெகா பிக்சலில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டோட வந்துடும், ப்ளூடூத் ப்ளஸ் வைஃபை சப்போர்ட்டோட வந்துடும். இது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோனியில் பேசிக்ஸ் ஆல்ஃபா 6000. இதுவும் உங்களுக்கு வந்து டில் டிஸ்பிளேவோட வந்துடும். இந்த மாதிரி டில் டிஸ்பிளேவோட உங்களுக்கு வந்துடும். இது உங்களுக்கு 4K வராது, 1080pல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சோனியில் பேசிக் மாடல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது இது சோனியில் ZV-E10 சொல்லி சொல்லுவோம். இது வந்து விளாகிங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், வித் ஃப்ளிப் டிஸ்பிளேவோட. சோனியில் ஃப்ளிப் டிஸ்பிளேவோட வந்துடும். இது சோனியில் வந்துட்டு இது ஐஎன்டு கேமரா A7 Mark 3ன்னு சொல்லி சொல்லுவோம். இது ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க வாங்கிப்பாங்க நம்மகிட்ட இருந்து. ஈவெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. லென்சஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ப்ரோ. உங்களுக்கு 55-250 கெனானு, நிக்கான், சோனி, சிக்மா எல்லா பிராண்ட்லேயுமே நம்ம லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேல்ஸும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம் ப்ரோ. நம்மக்கிட்ட கேமரா நம்ம வாங்கி நம்ம பில்லு போட்டு கொடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீ தான். நீங்கள் புதுசு தான் வாங்கணும், செகண்ட்ஸ் தான் வாங்கணும்னு இல்லை. நம்மகிட்ட ஸ்டார்டிங் 3000லேருந்தே வரும் ப்ரோ. ஆனால் வரும்போது நம்மளுக்கு அது ரெகுலர் ஸ்டாக் வராது, லிமிடெட் ஸ்டாக் தான் வரும். வரும்போது நம்ம இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவோம், ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அது டெலிவர் பண்ணிடுவோம். நம்ம வந்து கெனானில் பேசிக் மாடல்ஸ் எல்லாருமே ரெண்டல் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டல் பர்ச்சேஸ் பண்ண வரும்போது ஒரிஜினல் டிரைவிங், ஒரிஜினல் ஆதார் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பர் டேக்கு நம்ம 200லேருந்தே ரெண்டல் கொடுத்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்திருக்கோம். அது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, DSLR கேமரா பற்றி ஒரு வீடியோ போடலாம் நம்ம சேனலில். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் மேட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களை சப்போர்ட்லாம் நல்லா கொடுத்துறீங்க. அதுக்கு உங்களை ஆதரவு என்றைக்குமே தேவை. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெறும் 3000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து DSLR கேமரா வாங்கணும். உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க. ஸோ அந்த மாதிரி கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த கடை பேர் என்ன பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் கேமராஸ். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, சென்னை அசோக் நகர் கோகுலம் பார்க் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த கேமரா கடை வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. பேசிக்ல இருந்து ஹை அண்ட் கேமரா வரைக்கும் சூப்பரா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான பிரைஸ் கொடுப்பாங்க. மெயினா மவுண்ட் லென்ஸ், மிரர்லெஸ் கேமரா, ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட் பிரைஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ரெண்டலுக்கு ஒரு சூப்பரான ஷாப்பு. நீங்க கண்டென்ட் கிரியேட்டர், பிளாகர்ஸ், யூடியூபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்பும் கூட. ஸோ வாங்க இப்போ பிரதர் கிட்ட ஒன் பை ஒன்னாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமா பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எஃபர்ட்ல ரீச் ஆகும். ஸோ என்னோட சோஷியல் மீடியா பேஜ் நீங்க கனெக்ட்ல இருங்க, அது இனிமே கனெக்ட்ல இருங்க. அதுவும் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம கிட்ட கேனான்லேயே பேசிக் மாடல் ப்ரோ 1200. இது நம்ம 15,000லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாடலு. இது வந்து கேமரா பிகினருக்கு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கற்றுக்கணுன்றவங்க இந்த கேமரா வச்சு கற்றுக்கலாம். இது வந்து கெனானோட 1500 ப்ரோ. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 25லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு 24 மெகா பிக்சல் வந்துடும், வித் ஒய்ஃபை சப்போர்ட்டோட வந்துடும் இந்த கேமரா உங்களுக்கு. 700D இதில் வந்து உங்களுக்கு டச்சு ஃப்ளிப்பும் வந்துடும். 18 மெகா பிக்சல் தான். டச்சு ஃப்ளிப்பு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். யூடியூப் பண்ணுறவங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், vloggers, ஸோ இவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டான. ஆமாம், அவங்களுக்குலாம் இது பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த கேமரா. இது வந்து உங்களுக்கு 20லேருந்து 30,000க்குள்ளே வரும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஏ கிரேடில் வேணும்னா நீங்கள் நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து கெனான்லேயே மிரர்லெஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு 30லேருந்து 40க்குள்ளே வரும். R100ன்றது பேசிக் மாடல். இது உங்களுக்கு மிரர்லெஸ்ல பேசிக் மாடல். இது கெனானில் அடுத்த மாடல் R50 மிரர்லெஸ்ல. இது உங்களுக்கு அரௌண்ட் 45-50 கிட்ட வரும். இது வந்து உங்களுக்கு டச்சு ஃப்ளிப்பு எல்லாமே வந்துடும். 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். யூடியூப்க்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ ரெசல்யூஷன் எடுக்கலாம் ப்ரோ? 1080p 4K? 1080p + 4K ரெசல்யூஷனில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கலாம். சூப்பர். இப்போ அடுத்தது வந்து நிக்கானில் பேசிக்னு பார்த்தோம் அப்படின்னா 3200ன்னு வரும். இது அரௌண்ட் உங்களுக்கு 15,000 to 20,000க்குள்ளே வரும். இது
இது உங்களுக்கு நார்மலாகவே நிக்கானை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 24 மெகா பிக்சல் தான். 24 மெகா பிக்சல் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு 3500ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த பெஸ்ட் மாடல் இது. இதுவும் உங்களுக்கு வந்து டச் ஃபிளிப் வராது. ஆனால் இதுவும் 24 மெகா பிக்சல் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டோட வந்துடும். ப்ளூடூத் ப்ளஸ் வைஃபை சப்போர்ட்டோட வந்துடும். அது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 15 to 25,000 வரும். ஸோ 15லேருந்து 25 வரும். 25 வரும். அது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ எல்லா மாடலும் அப்படி தானே பிரதர்? இப்போ வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஆமாம், ஏ கிரேட், சி கிரேட், பி கிரேட் நம்மகிட்ட மொத்தம் 3 கிரேட் இருக்குது. கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட் டிஃபர் ஆகிட்டே வரும். சோனியில் பேசிக்ஸ் ஆல்ஃபா 6000, இது உங்களுக்கு 25 to 35,000 வரும். இதுவும் உங்களுக்கு வந்து டில் டிஸ்பிளேவோட வந்துடும். இந்த மாதிரி டில் டிஸ்பிளேவோட உங்களுக்கு வந்துடும். இது உங்களுக்கு 4K வராது. 1080pல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சோனியில் பேசிக் மாடல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோனி ப்ரொஃபஷனலாக போய் கற்றுக்கணுன்றவங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது சோனியில் ZV-E10 சொல்லுவோம். இது 40 to 50,000 வரும். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இது வந்து விளாகிங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். வித் ஃப்ளிப் டிஸ்பிளேவோட, சோனியில் ஃப்ளிப் டிஸ்பிளேவோட வந்துடும். இது சோனியில் வந்துட்டு இது ஹை-எண்ட் கேமரா A7 Mark 3ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம 1 lakh ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க வாங்கிப்பாங்க நம்ம கிட்ட இருந்து. ஈவெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஷார்ட் ஃபிலிமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? 4K ரெசல்யூஷனில் இது நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லை ஈவெண்ட்ஸுக்குன்னு வந்து எடுக்கிறவங்க, மேரேஜ் ஈவெண்ட் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ உங்ககிட்ட லென்சஸ்லாம் எப்படி ப்ரோ? லென்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது ப்ரோ. உங்களுக்கு 55 to 250, கெனான், நிக்கான், சோனி, சிக்மா எல்லா பிராண்ட்லேயுமே நம்ம லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 3000லேருந்து லென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய லென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து 5000 தான் வரும். அதுவும் லென்ஸுமே நம்ம கிட்ட கண்டிஷன் தான் ப்ரோ. ஏ கண்டிஷன், பி, சின்ட்டு 3. இது வந்து உங்களுக்கு 55 to 250 mm வரும். ஓகே. கெனான் யூசர்ஸ்க்கு இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ உங்ககிட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் எப்படி? நம்ம சேல்ஸும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம் ப்ரோ. சேல்ஸ் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு டேட்டா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கனாலும் நம்ம செக் பண்ணி சொல்லிடுவோம். சர்வீஸும் நம்மகிட்ட சர்வீஸ் ஜென்யூன் சர்வீஸ் சென்டர் நம்மகிட்ட இருக்குது. நம்மளே உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட கேமரா வாங்கினா நம்ம சர்வீஸ் ஃப்ரீ தான். நம்மகிட்ட கேமரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீ தான். ஸோ உங்ககிட்ட கேமரா வாங்கினா சர்வீஸ் ஃப்ரீ? நம்மகிட்ட கேமரா வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே நம்ம சர்வீஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. நீங்கள் வந்து இப்போ புது கேமரா வாங்கணுமா இல்லை செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கினா சர்வீஸ் ஃப்ரீ பண்ணுறீங்களா, இல்லை போத் ரெண்டுக்குமே வாங்க? நம்ம கிட்ட கேமரா நம்ம வாங்கி நம்ம பில்லு போட்டு கொடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீ தான். நீங்கள் புதுசு தான் வாங்கணும், செகண்ட்ஸ் தான் வாங்கணும்னு இல்லை. ப்ரோ இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து எங்கள் வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னு வச்சுங்க, அது ஹானஸ்ட்டாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆஃபரில் பண்ணுவீங்க? நம்ம அது பீஸுக்கு அவங்க எடுக்கிற பீஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. இந்த பீஸுக்கு இந்த ப்ரைஸ் தான் நம்ம சொல்ல முடியாது. அவங்க எப்போ எடுக்க வந்தாலும் சரி, உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா நம்ம கேட்டு என்ன பண்ணமோ பண்ணி கொடுத்துடலாம். அது உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே 15,000 தானே கேமரா? இல்லை ப்ரோ, நம்மகிட்ட ஸ்டார்டிங் 3000லேருந்தே வரும் ப்ரோ. ஆனால் வரும்போது நம்மளுக்கு அது ரெகுலர் ஸ்டாக் வராது, லிமிடெட் ஸ்டாக் தான் வரும். வரும்போது நம்ம இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அது டெலிவரி பண்ணிடுவோம். நம்ம வந்து கெனானில் பேசிக் மாடல்ஸ் எல்லாருமே ரெண்டல் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டலுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. நீங்கள் ரெண்டல் பர்ச்சேஸ் பண்ண வரும்போது ஒரிஜினல் டிரைவிங், ஒரிஜினல் ஆதார் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பர் டேக்கு நம்ம 200லேருந்து ரெண்டல் கொடுத்துட்ருக்கோம். 80D, 1200D எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வாங்கி கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சு, ஆனால் பட்ஜெட் இல்லை அப்படின்றவங்க ரெண்டல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு கேமரா வாங்க ஆசை இருக்குது, ஆனால் வாங்கிறதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் பேஸ்டாக வந்து கேமரா வாங்கிக்கணும் அப்படின்னா, யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ரெண்டல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஓனாக கேமரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம கேமராஸில் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம எங்கே பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமன் கேமராஸ் சென்னை ப்ளஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 2 இடத்துலையுமே நம்ம ரெண்டல் ப்ளஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்டையர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த நல்ல டெக் அப்டேட் அடுத்த வீடியோ நான் கொண்டு வரேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், பார்க்கலாம்.